Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from B3 System. Plugins யூஸ் பண்ணாம 3D carousel effect Figma toolல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Let's get into the video. ஓகே, திஸ் இஸ் த carousel effect. இப்போ நான் என்னன்றது உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த ஸ்மூத்தாக ஆனிமேட் ஆகுதுல்ல, இதுக்கு பேர் தான் வந்து carousel effect. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் அ காப்பி ஆஃப் திஸ். ஸோ தட் இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு தான் நம்ம வந்து இந்த 4 ஃப்ரேம்ஸையுமே நம்ம வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 ஃப்ரேம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் கீழே. ஃபைன். இப்போது இது வந்து எல்லோ கலர் ஃப்ரேம். ஓகேவா? ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நம்ம ஜென்ரலாக நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போது இதை நான் வந்து ஃப்ரேம் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஃப்ரேம் எல்லோன்னே இருக்கட்டும். ஆல்ரெடி எல்லோன்னு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ளூ and this is pink and this is green. okay, நீ மட்டும் ஏன் எல்லாம் இருக்க? let's change this to yellow. okay, fine. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேமுக்கு நம்ம கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த எல்லோவாக இருக்க எல்லாமே வந்து ப்ளூ கலரில் ஆனால் தான் அந்த ஸ்மூத்தான அந்த அனிமேஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்லோ டோனட் இருக்க இடத்துல ப்ளூ டோனட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆங்கிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த carousel எஃபெக்டை வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். எப்படி பண்ணணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் இதே மாதிரி ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு கீழே இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ண ஸ்மூத்தாக உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு மாடல். இந்த மாடலை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த ஃப்ரேமில் நான் நேம் கொடுத்து வச்சுருக்கேன். குரூப்பாக பிரித்து நான் வந்து நேம்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இன்னர் ஃப்ரேம் அப்படின்னா இந்த உள்ள ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு லெட்ஸ் சேஞ்ச் த ஒப்பாசிட்டி டு 40. ஓகே, ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, லெட்ஸ் சேஞ்ச் another கலர். ஓகே, இப்போ இது வந்து பிங்க் இல்லையா? இதே மாதிரி நம்ம இப்போ அங்கே என்ன பண்ணமோ சேம் அதே தான் இங்கே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். opacity 40 இன்னர் வெக்டார்ஸ். அந்த இன்னர் வெக்டார் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோமா? சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, லெட்ஸ் ஹிட் ப்ரோட்டோடைப்பிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோமோ அந்த ஆக்ஷன்ஸ் தான் வந்து அவுட்புட்டில் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோனட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ஆல்ட் ப்ளஸ் மவுஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம வந்து வெளியே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரோட்டோடைப்பிங் பண்ணோனாலே அதை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு ஃப்ரேமுக்குன்னு சொல்லி நம்ம போய் நம்ம வந்து இந்த எல்லோ அப்படின்னா இந்த எல்லோ
எல்லா ஃப்ரேம்லேயும் இந்த எல்லோவை கிளிக் பண்ணி நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃப்ரேமில் நான் வந்து ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிவிட்டு இதை இதுக்குள்ளே வச்சேன் அப்படின்னாலே, லைக் காப்பி பண்ணி நான் வச்சேன் அப்படின்னாலே போதும். எல்லா ஃப்ரேம்ஸும் அதே மாதிரி அந்த ப்ரோட்டோடைப்பிங்கில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரோட்டோடைப்பிங் சேஞ்ச் பண்ணிட்டோமா, இந்த எல்லோ கலரில் இருக்க இந்த ஃப்ரேமை வந்து, அதாவது இந்த எலமெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் தெரியுது இல்லையா, இதை நான் இப்படி ட்ராக் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன் கிளிக்கில் நேவிகேட் டு இது எல்லோ அப்படின்ற இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் நேம் இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஈஸ் அவுட் 300 ms இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நான் ப்ரோட்டோடைப் இந்த எல்லோவுக்கு பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ நான் அடுத்து பண்ண போகிற ப்ரோட்டோடைப்பிங் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பிங்க்னால் பிங்க்கு கொடுத்துருவேன். அங்கே என்ன நான் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணனோ அது அப்படியே இங்கே வந்து இருக்கும். நான் வேறு ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ளூ இப்போ வந்து க்ரீன் கொடுத்தாச்சு. ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து லைக் ரூலர்ஸ் வச்சு கரெக்டாக இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரூலர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே பட் இந்த ஃப்ரேம்ஸ்க்கெலாம் நான் ரூலர் வைக்கல. பட் இந்த ஃப்ரேமை தான் நான் காப்பி பண்ணேன் இல்லையா. ரூலர்ஸ் நம்ம ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த ரூலர்ஸோடு சேர்ந்து தான் வந்து காப்பி ஆகும். இப்போ எப்படி இந்த ப்ரோட்டோடைப்பிங் நான் காப்பி பண்ணுறப்போ லைக் அந்த ப்ரோட்டோடைப்பிங்கோடு காப்பி ஆகுதோ, அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து ரூலர்ஸோடு வந்து காப்பி ஆகும். ஃபைன். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்க அந்த ஃப்ரேம்ஸை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு டிசைன் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. லைக் அந்த இப்போ ப்ரோட்டோடைப்பிங் பண்ணதுனால இந்த வேவ்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் டிசைன் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாலும், கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் டூ அனதர் திங். இப்போது இது வந்து எல்லோ கலர் ஃப்ரேம் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோனட் மட்டும் நான் கொஞ்சம் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம இந்த எல்லோ கலரை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லைக் இந்த சைஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் அது எந்த பேஜில் இருக்குது அப்படின்ற அந்த ஸ்மூத்தான ஆனிமேஷன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ அகெயின் நான் காப்பி பண்ணிவிட்டு மேக் ஷூர் இந்த ஸ்லைடர் வந்து எந்த ஃப்ரேமோ அந்த ஃப்ரேம் இருக்கிற அந்த டோனட் கிட்ட இருக்குது அப்படின்னு. இந்த சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அகெயின் இதை காப்பி பண்ணி பிங்க் அப்படின்றதுனால இதை பிங்க் கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கிட்ட ஸ்லைட் பண்ணிவிட்டு ஓகே சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஃப்ரேமை வந்து நம்ம வேணான்னா டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, இப்போ அந்த ப்ரோட்டோடைப்பிங்கோட காப்பியாக இருக்குது தெரியுதா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ளே பண்ணணும் இந்த ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை இல்லையா. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த ஃப்ளோக்கு ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம், டோனட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன் அப்படின்னா
எனக்கு வந்து ஸ்டார்டிங் எல்லோலேருந்து வரும். அனிமேட் ஆகுதா? இப்போ இதுவே நான் எல்லோவில் இல்லாமல் நான் ப்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட we can start. நம்ம எந்த ஃப்ரேமில் வச்சு வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஃபஸ்ட்டில் எல்லோ இருக்குன்றதுனால எல்லோவில் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. லைக் இப்போது இந்த மாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் லைக் அந்த வெப்சைட் எந்த தீமில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எந்த கலர் வைக்கணுமோ, லைக் எல்லோ டோனட்னா எல்லோ டோனட், ப்ளூனா ப்ளூ, க்ரீன்னா க்ரீன், பிங்க்னா பிங்க் நம்ம க்ரியேட் பண்ணும்போது எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃப்ளோ ஸ்டார்டிங்குன்றது வந்து லைக் அந்த வெப்சைட்டில் லைக் எந்த இடத்துல அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் எந்த ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா லைக் அந்த அனிமேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் கரோசல் எஃபெக்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ செக் இட் அவுட் அண்ட் வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி UI UX பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.